எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் தெய்வமே, நம்முடைய பாதபடத்தில் கடந்து வரவும், என் மக்களுக்காக செபிக்கவும், எல்லாரையும் நம்முடைய பாதத்தை கொண்டு அர்ப்பணிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபையும் பலனும் ஜீவனும் வல்லமையும் தீர்க்காயுசு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, கடந்த பகல் இரவு முழுவதும் நீர் என் மக்கள் எல்லாரையும் கண்மணி போல மறைச்சிங்க. எங்கேருந்து ஒரு பேட் நியூஸ் வராது, ஒரு துர்ச்செய்தி வராது, எல்லாரையும் நம்முடைய சிறைகின்ற மரபில் நீ மறைத்ததுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவரோட தேவை நீ சந்தித்ததுக்காக நன்றி. கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, பல பிரச்சனைகளுக்குள்ள, வேதனைக்குள்ள, கண்ணீருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆறுதலும் பலனும் விடுதலும் கொடுத்து நீங்க பாதுகாத்து வந்தீங்கப்பா. அதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உண்மை நம்பி மறுபடியும் செபிக்கிறோம். எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு வைக்கிறோம். இன்னைக்கு பகல் கர்த்தாவே வருகிற ராத்திரி முழுவதும் கர்த்தாவே 24 மணி நேரமும் உடைய கிருபை என் மக்களுக்கு கூட இருக்கணும். மற்ற மறுநாள் அதிகாலமே நான் ஜெபிக்கிற நேரம் வரையிலும் உடைய கிருபைக்குள்ள எல்லாரையும் மறைத்து பாதுகாத்து வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் வேலையிலும் படிப்பிலும் கர்த்தாவே பிரயாணத்திலும் என்னென்ன தொழில்கள் என்னென்ன காரியங்கள் நீங்க செய்கிறேனோ, எங்கெல்லாம் பிள்ளைகள் போகிறேனோ எல்லா இடத்திலும் உங்களுடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதம் இருக்கணும். ஒரு கண்ணும் கலங்க விடக்கூடாது. ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வேதனை வந்து யாருமே அங்கலாய்க்க தவிக்க விடக்கூடாதுப்பா. வானத்தின் வாசலின் பிள்ளைகளுக்கு திறந்திருக்கட்டும். உங்களுடைய கிருபையன் மக்கள் கூட இருக்கட்டும். ஒரு தீங்கும் இல்லாம காத்து நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் ஒரு விஷயம் கூடி உங்களோடு சேர்ந்து அப்பாவை துதிக்கவும் செபிக்கவும் அவர் கூட நல்ல வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நிச்சயமாக நடத்துவாராக. உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1243 நாளுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை படித்து நமக்கு ஜெபிக்கலாம். ஏசாயா 41:10 வசனம். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப அறிமுகமான மனப்பாடமான நம்ம ரொம்ப தடவை கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையாக தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம செபிக்கும்போ இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க அநேகர் பயந்துட்டு இருக்கிறா போல தெரியுது. பல விஷயத்துக்கு முன்பாக நீங்க பயந்தா கர்த்தர் சொல்லி, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இரண்டாவது, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை வார்த்தை அதுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு தேவன் பேசி நம்மளை தாங்க வேண்டுமானால், பலப்படுத்த வேண்டுமானால், தைரியப்படுத்த வேண்டுமானால், அப்பேற்பட்ட சில சிக்கல்கள் விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வரலாம். நீ பயப்படாது. ஒண்ணு. இரண்டாவது, உன்னுடனே நான் இருக்கிறேன். மூன்றாவது, திகையாது. நாலாவது, நான் உன் தேவன். ஐந்தாவது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆறாவது, என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இத்தனை வார்த்தை இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு தராங்க. இனி நீங்க கலங்கவே கூடாது, பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. மலை போன்ற பிரச்சனை வரட்டும், பெரிய பெரிய சிக்கல்கள் வரட்டும், பலவிதப்பட்ட போராட்டங்கள், சோதனை உங்களை அட்டாக் பண்ணட்டும், என்ன வந்தாலும் கலங்கக்கூடாது. காரணம் ஆண்டவர் பேசி இருக்கிறாங்க, நான் பேசல. நீங்க பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவர் உங்க கூட இல்ல போல உள்ள நிலைமை உங்களுக்கு வரும். திகைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை பலப்படுத்துறேன். உங்களுக்கு பலவிதப்பட்ட அது நிமித்தம் பல அதிர்ச்சிகள், பலவீனம் வரும். உங்களுக்கு சகாய்க்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அங்க எல்லாம் கர்த்தர் நீதியின் வலங்கரத்தால் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை தொடர்ந்து படியுங்க, பலப்படுங்க. இந்த வார்த்தை முழுவதுமாக உங்களோட மனதுக்குள்ள பதிவு செய்து அதை அப்படியே நீங்க துதித்து கொண்டே உங்களோட பிரயாணத்தை இன்னைக்கு ஆரம்பிங்க, வேலைகளை ஆரம்பிங்க. என்ன காரியம் செய்யறேனோ இந்த வார்த்தையை நம்பி இந்த விசுவாசித்து கொண்டு உங்களோட காரியத்திலே துவங்குங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பாதபீடத்தில் கடந்து வரவும், என் மக்களுக்காக ஜெபிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும் தேவன் கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய மகிமையுள்ள கரம், நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பராக்கிரமத்தின் கரம், நம்முடைய பலப்படுத்துகிற கரம், சகாயம் செய்கிற கரம், ஆற்றுகிற கரம், தேற்றுகிற கரம், அரவணிக்கிற கரம் எங்களோடு கூட இருந்து என் மக்களை நீ பலப்படுத்தி சகல நன்மையினாலும் சகல கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முடிச்சு விட்டி பலத்தின் மேல் பலன் கொடுத்து, கர்த்தாவே கிருபையின் மேல் கிருபை கொடுத்து, எல்லா விதத்திலும் என் மக்களை கண்ணின் மணியை போல மறைத்து, ஒரு கேடும் இல்லாம, ஒரு கஷ்டமும் இல்லாம, ஒரு புலம்பலும் இல்லாம, ஒரு சேதமும் ஏற்படாம, எந்த ஒரு விபத்துகளும்
பிள்ளைகளுக்கு வராம, ஒருத்தரும் கஷ்டப்படாம, பட்டினி கிடக்காம, பலவீனப்படாம, கண் கலங்காம, மனம் அடிந்து போகாம, சோர்ந்து போகாம, யாருடைய சகாயம் இல்லாமல் தனிமையில அன்று நின்று கொண்டு தவிக்க விடாம, எல்லா விதத்திலும் இதை கொடுத்த வார்த்தையின்படி நீ பயப்படாது. இயேசுப்பா, எந்தெந்த விஷயத்துக்கு முன்னே மக்கள் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறேனோ அவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற பயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது வெளியேறுவதாக. நான் உன்னுடனே இருக்கிறேன் சொன்னீர் அல்லவா? உங்களோட மனக்கண்களை கர்த்தர் நீக்கு திறந்து நீர் கூடவே இருக்கிறதே, நடத்தி கொண்டு செல்லுகிறதே, நம்முடைய அற்புதமான செயல்களை இது கர்த்தர் கூட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சக்சஸா, இவ்வளவு அற்புதமா, இவ்வளவு சாந்தமா, இவ்வளவு சமாதானமா, இவ்வளவு மகிழ்ச்சியா எங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்குது என்று நம்மை புரிந்து கொள்ளத்தக்க நிலைமையில் கர்த்தர் கிரியை செய்யும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்னீர் அல்லவா? யாரெல்லாம் இன்றைக்கு பலவீனமா இருக்கிறேனோ, அந்த சகாயமற்ற பிள்ளைகளா இருக்கிறேனோ, அவங்களை எல்லாம் கர்த்தர் தொட்டு பலப்படுத்தி நம்முடைய வல்லமையினாலும் நம்முடைய கிருபையினாலும் முடிசூட்டி பலத்தின் மேல் பலன் கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, அவங்களை தாங்கும்படி நான் செபிக்கிறேன். ஏசப்பா, உண்மையாய் கர்த்தரை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. என் நீதியின் வலங்கரத்தில் அவரை தாங்குவேன் சொன்னீரே ஏசப்பா. இன்னைக்கு யாரும் கர்த்தாவே சத்ரு தள்ளும்பொழுது விழாதபடி, கால் சரிக்கு விழாதபடி, அன்று எந்த ஒரு பாபத்திலே சாபத்திலே போய் விழாதபடி, எந்த சாக்கடையில, கண்ணியில, வலையில, குழியில விழாதபடி அற்புதத்தின் கரத்தால், வலங்கரத்தினால் என் பிள்ளைகளை தாங்கி நடத்தும் என்று நான் செபிக்கிறோம். காலுகள் சறுக்கும் பொழுது ஊன்றுகோலாய் கர்த்தர் இருப்பீராக. விசாசு விழும்படி தள்ளும் பொழுது மகிமையின் கரம் என் பிள்ளை தாங்குவீராக. ஒரு கேடும் ஒரு கெடுதியும் ஒருவருக்கும் வரக்கூடாதப்பா. அன்பின் கருத்தில் ஒவ்வொருவரையும் நான் தாழ்த்தி கொடுக்கிறேனப்பா. பிள்ளைகள் தமிழகத்துல, இந்தியாவில், இந்தியாவுக்கு வெளியில பல இடங்களில் உண்டப்பா, பல மக்கள் உண்டப்பா, பல கோணத்தில் உள்ள மக்கள், பல கஷ்டத்துல, துன்பத்துல, பாடுகளில, வியாதியில, தனிமையில அலையிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றியப்பா. பல கோணத்தில் துக்கத்தினால வாடி வதங்கி கிடக்கிற பிள்ளைகள், ஆற்றுவாரோ தேற்றுவாரோ இல்லாம காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், சிறகுடைந்த பறவை போல கிடக்கிற பிள்ளைகள், என்ன செய்வதென்று தெரியாம, வழி தெரியாம தடமாடிக்கொண்டு கிடக்கிற பிள்ளைகள், நொந்து கிடக்கிற பிள்ளைகள், காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், ஒரு நேரம் ஆகாரத்திற்கு வழி இல்லாத பிள்ளைகள், தலசாய்க்கு இடம் இல்லாதவர்கள், மாற்று வஸ்திரம் இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், நித்திய வருமானம் இல்லாதவர்கள், பல கோணத்தில் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நொந்து வெந்து சாகிற மக்கள் அநேகர்கள் உண்டு கர்த்தாவே. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆலோசனையும் இந்த ஜெபமும் ஒரு நல்ல பலனாய் போய் சேரட்டுமே. நம்முடைய கிருபையுள்ள கரம் என் பிள்ளைகள் மேல் போய் அமரட்டுமே. நம்முடைய வல்லமை என் பிள்ளைகள் மேல் இறங்கட்டுமே. நம்முடைய மகிமையுள்ள சக்தி என் பிள்ளைகளை மேல் இப்போது இறங்கட்டும் அப்பா. உச்சந்தல முதல் கொண்டு உள்ளங்கால் வரையிலும் கர்த்தாவே இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், போராட்டங்கள், சத்ருவின் கொடுமைகள், அந்தகார சக்திகள், எல்லா துஷ்டனுடைய சதிகள், சதி திட்டங்கள் முழுவதுமே இயேசுவின் நாமத்தில் இப்போது அதமாக்கப்படும் அப்பா. நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். ஒரு போதும் என் பிள்ளைகளுக்கு கெடுதி, என் பிள்ளைகளுக்கு வேதனை, என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு கண்ணீர் ஒருவருக்கும் வரக்கூடாதப்பா. நம்முடைய மகத்துவம் உள்ள கரம், நம்முடைய வல்லமை உள்ள கரம், தாங்குகிற கரம், ஏந்துகிற கரம், தப்புவிக்கிற கரம், அரவணிக்கிற கரம், ஆண்டவரை சுமந்து காக்கிற கரம், பறந்து காக்கிற கரம் என் மக்களுக்கு கூட இருப்பதாக. இயேசுப்பா உமக்கு நன்றி. யார் எங்களை கைவிட்டாலும் நீ கைவிடுகிற தேவன் அல்லப்பா. கடைசி மட்டும் எங்களை கைவிடுத்து நடத்துகிற தேவன். நீ பயப்படாதே, உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீரப்பா. இதை கேட்கும் பொழுது என் மக்களுக்கு ஒரு மனசாந்தி உண்டாகட்டும், மன தைரியம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை ஒருவரும் விசாரிக்கிறதுக்கோ, என்னை பார்க்கறதுக்கோ, தேடி வர்றதுக்கோ இல்லாவிட்டாலும், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாவிட்டாலும், என்னை தனிமையாக ஒதுக்கிவிட்டாலும் என் கர்த்தருடைய இந்த வார்த்தை எனக்கு போதும். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை மறக்க மாட்டார், அவர் என்னை தள்ளி விட மாட்டார். ஒரு காலத்தும் அவர் என்னை நிச்சயமா என்னை மறக்க மாட்டார். நம்பிக்கை என் பிள்ளைகளோட ஹிருதயத்தில் ஆழமாய் இப்ப பதியட்டப்பா. வெள்ளனாய் அந்த வார்த்தை இறங்கட்டப்பா. அந்த மனதுக்குள் இருக்கிற பயம், திகிலுகள், சோர்விகள், தனிமைகள், எல்லா துக்கங்கள், எல்லா கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. எல்லா பயத்தின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், வறுமைகள், கஷ்டங்கள், பட்டினிகள், துன்பங்கள், துயரங்கள், எல்லா வேதனைகள் கர்த்தாவே சரி தாக்குற எல்லா விதமான கர்த்தாவே கொடிய ரோகங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து பலத்தின் மேல் பலன் பெற்று, கிருபையின் மேல் கிருபை பெற்று ஒவ்வொருவரும் காலூன்றி எழுப்பி நிற்க என் கர்த்தர் கிருபைதாரும். சத்ருவினைக்கு வெட்கப்படட்டும். அவனுடைய காரியங்கள் எல்லாம் என் மக்களுக்கு வாய்க்காத போகட்டும். அவன் கொண்டு வருவது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வாய்க்காத போகட்டும். ஒன்றுமே என் பிள்ளைகளுக்கு வாய்க்க கூடாதப்பா. நம்முடைய கரம் தாங்கி நடத்தட்டுமே. நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டுமே. நம்முடைய அரவணைப்பு இருக்கட்டுமே. நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டுமே. நம்முடைய மகிமையுள்ள கரத்தினுடைய கிரியைகள் என் பிள்ளைகள் அனுபவிக்கின்றப்பா. எந்த விதத்திலும்
எந்த சூழ்நிலையிலும் என் மக்கள் வேதனைக்க, கண்கலங்க, தவிக்க அப்பா நீங்க விடக்கூடாது. உண்மை நம்பி உங்களுடைய திருப்பாதத்தில் கொடுத்து அனுங்கிரகித்து நான் செபிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுங்க, உடைகளை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, அரவணைப்பை கொடுங்க. ஏசப்பா உங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார விஷயத்துல யாரெல்லாம் பண நெருக்கடியில் இருக்கிறேனோ, எவ்வளவு கடன் சாபங்கள் பிள்ளைகளை வாட்டி கொன்று கொண்டு இருக்கிறேனோ, அவைகளுக்கு எல்லாம் ஒரு விடுதலை என் கர்த்தர் கொடுப்பீராக. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வைத்தியனுக்கு கொடுத்து, வக்கீலுக்கு கொடுத்து, போலீஸுக்கு கொடுத்து, வீணான நிலைமையில் செலவழித்து அதமாகி போயிற பிள்ளைகள், கடனாளிகளாய் மாறுகிற பிள்ளைகள், தரித்திரம் பிடிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இறங்கி வந்து அது ஒரு நீக்க போக்கு கொடுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள் ஒன்றும் வீணிலே போக என் கர்த்தர் அனுமதிக்க கூடாதப்பா. என் பிள்ளைகளை தாங்குங்க, ஏந்துங்க, தப்புவித்துக் கொள்ளுங்க, கனப்படுத்துங்க, கௌரவப்படுத்துங்க. எல்லா நன்மையினாலும் கனத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் என் மக்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. ஓ உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னம், உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னம், உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய காவல், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அன்பின் கரம் என் மக்களுக்கு அனுகூலமா இருக்கட்டுமே. எப்பக்கம் திரும்பினாலும் அங்க நீங்க கூட இருங்கப்பா. தனிச்சொருவரையும் விடக்கூடாதப்பா, தனிச்சொருவரையும் விடக்கூடாதப்பா, தனிச்சிரிக்க விடக்கூடாதப்பா. கூடவே இருந்து கரம் பிடித்து அரவணைத்து, ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தந்தையை போல அரவணைத்து பாதுகாத்து, ஒரு நல்ல மேய்ப்பனை போல நல்ல மேய்ச்சலில் மேய்த்து, நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராய் கூட இருந்து ஆலோசனை கொடுத்து சுவையான பாதையில கரம் பிடித்து நடத்தும்படி செபிக்கிறோம். கரடு முரடான எந்த பாதையிலும் எந்த பாவ சாபத்திலும் என் பிள்ளைகள் விழுந்து போகக்கூடாதப்பா, விழுந்து போகக்கூடாது. உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறேன். உமக்கு அசாத்தியமானது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லப்பா. எல்லாமே உமக்கு சாத்தியமாகும், எல்லாம் உமக்கு சாத்தியமாகும். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ஏற்றெடுக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தரை செய்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள, உம்முடைய மகிமைக்குள்ள, உமது வல்லமைக்குள்ள கர்த்தர் நடத்த போறதுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி. சகல வல்லமையும், சகல கனவும், சகல மகிமையும் என் மக்கள் அனுபவிக்க என் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஜெபத்திருக்கிற எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலிருந்து அதிகால நேரத்தில் இருட்டோடு நான் ஆசீர்வதிக்கிறேன். என் மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஜெபத்திருக்கிற சகல குடும்பங்களும் ஆசீர்வாதமாய், பலனாய், சுகமாய், தீர்க்காயுசோடு இருக்க கர்த்தர் கிருபைதார். சகல மகிமையின் மக்களுக்கு வந்து சேரட்டும். எல்லாரும் ஆசீர்வாதம். என்னை பலப்படுத்துங்க. என்னுடைய குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காய், விட்டு வந்த சபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நடக்கிற கன்வென்ஷனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வெள்ளி சனி அன்றுவரே ஞாயிறு நடக்கிற மீட்டிங் அனுகிரகமாக இருக்கணும். ஒரு கேடும் இருக்கக்கூடாது. பலத்த கிருபை இருக்கணும். பலத்தை அற்புதங்கள் நடக்கணும். அநேகர் மனம் திரும்பணும், அநேகர் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் நாமம் இந்த சண்டை நடக்கிற ஞானஸ்நான ஆராதனை அநேக பிள்ளைகள் ஸ்நானப்பட கர்த்தர் கிருபைதார். தடைகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். வல்லமையா நிரப்பும். சகல துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா நம்புங்க. இந்த வார்த்தைகளை முழுவதுமா நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஜெபிக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த வாரம் நடக்கிற மீட்டிங் சக்சஸா முடியணும். கர்த்தர் பலத்தை நம்புகிறேன். பலப்படுத்த என்னுடைய கர்த்தருடைய பலத்துக்காக ஜெபித்து, என்னுடைய பலத்துக்காக, சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.